இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. இதில் நீங்கள் 10 ஆண்டு காலமாக கத்தி சில மேடைகளில் மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கீங்க. ஆனால் இந்த அரசியலை இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. ஏன்னா எல்லா ஆடு மாடு புல் மரத்துக்கு எல்லாத்துக்குமே பேசுகிறீங்க, ஆனால் அவங்க ஓட்டை குறி வச்சு பேசுகிறாங்க. நம்ம கடந்து போகும்போது கடைசி நேரத்தில் வெங்காயத்தோல் உரிச்சு கொட்டுற மாதிரி பணமழையாக கொட்டி விழுந்துடுறாங்க மக்கள். இன்னும் அதுலேருந்து எப்படி இவங்களை மீட்டு கொண்டு வரது? அதே போல் சாதி தெருவுக்கு எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னே முதல்வர் சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜீனி நாயுடு பாலன்னு பேர் வச்சுட்டு வர்றாரு. இது எப்படி எந்த விதத்தில் கொண்டு போகிறது அரசியலை? ஒன்றும் புரியல எங்களுக்கு. இது ஒரு பெரிய வேலை இல்லை. அது அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள். நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம். அவ்வளோதானே, உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடினவனுக்கு ஒரு தெருவில் கூட பேர் இல்லைங்கிறத சங்கரலிங்கனாருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நிறைய வேலையை செய்யிருக்குது. ஒரே வார்த்தையில் கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களேன்னு. அதனால ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, இதை செய்வியலா அதை செய்வியலா அப்படின்னு. 10 ஆண்டு 15 ஆண்டுகளா கத்துறீங்க, ஒன்றும் கேட்கலன்னு சொல்லக்கூடாது. 21 தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயர் பெருமக்கள் இந்த மகனை இப்படி அருகில் அணைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்கிற 16 கோடி இருக்கும், 26ல் 32 வந்திருக்கும். அவங்க வரல, கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க. தமிழர்களுக்கு நம்புற வர சந்தேகம் இருக்கும். நம்பிட்டா அவன் உடல் மண்ணுக்குள்ள போனாலும் அப்போ மாற மாட்டான். அப்படிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நம்பிட்டாங்க. அவர் மரணிக்கிறவரை பதவி விட்டு அவர் இறங்கல. நம்பணும். அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவரா நடந்துகிட்டே இருந்தாதான் அது இந்த பையன் பரவாயில்ல போல இருக்குன்னு தோணும். அப்ப இது பாருன்னா, நீண்ட காலமா வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பிவிட மாட்டார்கள். கொஞ்சம் சந்தேகிப்பார்கள். அதுல தெளிவு பெற்ற பிறகு இறுக பிடித்துக்குருவார்கள். நாமளே உதறினாலும் கையை விட மாட்டாங்க. அதுவரை பொறுத்துருங்க. நீங்க எப்பவுமே மக்களை குறை சொல்வதை தவிருங்க. மக்கள்னா யாருன்னா, என்னை பெற்ற தாய் தந்தையரும் அதுல இருக்காங்க, உங்களை பெற்ற தாய் தந்தையரும் இருக்காங்க. என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தயாரா இல்ல. அவங்க சரியில்லைன்னா இந்த மகன் இப்படி பெற்று வளர்ந்து இந்த மகன் எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி வந்திருக்க முடியும்? அப்புறம் அதனால மக்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள். மக்கள் மகத்தானவர்கள். நாம் மக்களுக்கு இன்னும் அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக, அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும். அதான் நாம செய்யணும்.